நீதி கதைகள் டிவி 1990வது வருஷம் கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இடைவிடாம மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால வியாபாரம் இல்லாம பணக்கார வியாபாரியான சுப்பையாவும் ராஜாமாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஏழையான ராமையா அவன் பொண்டாட்டி ராதா கூட சேர்ந்து அதே சந்தையில சுட சுட மீன் வறுவல் வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ராஜாமா, இந்த மழைக்கு என் மேல அப்படி என்ன பகனே தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, இன்னும் நின்ன பாடு இல்ல. நான் பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா இனிப்பும் எல்லா பலகாரமும் வீணா போகுது. தெருவெல்லாம் சேரு சேரா இருக்கு. இந்த குளிரில் பெஞ்சிக்கிட்டு இருக்கிற மழையில சேத்துல நடந்து வர யாரும் தயாரா இல்லை. என் கடை வியாபாரமே மொத்தமா போச்சு. ஆமாங்க, அந்த மழைக்கு நம்ம மேல அப்படி என்ன கோவமோ தெரியல, விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழையை பார்த்து ஊஜனங்க யாரும் வாசலை தாண்டி வெளியில வரல. இந்த குளிர்ல மழையில எல்லாரும் வீட்டுக்குள்ள போத்திக்கிட்டு படுத்திருப்பாங்க. சேத்துல நடந்து வந்து இந்த இனிப்பு பலகாரத்தை வாங்க போறாங்களா? நாமளும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போறதுதான் நல்லது. ஏ ராஜம்மா, அங்க பாரு, அந்த ராமுவும் அவன் பொண்டாட்டி கௌரியும் 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பழைய ஷெட்டில் அப்படி என்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மூளை எதனா கெட்டு போச்சா? ஏற்கனவே கடை போட்டிருக்கிற நமக்கே வியாபாரம் ஆகல, இவங்க எந்த தைரியத்துல கடை வைக்கிறாங்க? இந்த ஏழைங்களுக்கு எப்பவுமே முன்புத்தி வேலை செய்யாது, பின்புத்தி தான் வேலை செய்யும். வியாபாரம் நடக்காத இடத்துல புது வியாபாரமா, வாங்க என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கிண்டல் பண்றதுக்காகவே சுப்பையா ராஜம்மா 2 பேருமே ராமையாவோட கடைக்கிட்ட போனாங்க. ராமையா மீன் வறுவல் வியாபாரம் செய்யறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன ராமையா, உனக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யுதா? ஏற்கனவே பெரிய பெரிய கடையை வச்சிருக்கிற நாங்க எல்லாருமே கடை வியாபாரம் ஆகலன்னு மூடிட்டு போலாமான்னு பாக்குறோம். நீ என்னடானா இப்ப வந்து புதுசா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறியே? ஐயா கும்பிடுறாங்க, நீங்க என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன். உங்க வியாபாரத்தோட என்னோட வியாபாரம் சின்னது தாங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா, மழை பெய்யுது இல்லையா, குளிருது. அதான் குளிருக்கு எதமா இந்த மீன் வறுவலை செஞ்சு வைக்கலான்னு பாக்கறேன். ஒரு ஜனங்களும் குளிருக்கு எதமா சாப்பிடுவாங்கல்ல. சீச்சி, மீன் வறுவல் வியாபாரமா? இந்த மழையில இந்த கவுச்சு மனம் வேற கலந்து அப்படியே நாத்து அடிக்கும். இத சாப்பிடவா எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு உன் கடை வரைக்கும் வரப்போறாங்க? இது சுத்த பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கே தெரியல? நீங்க செஞ்ச இந்த மீன் வறுவலை நீங்க 2 பேரும் தான் சாப்பிடணும். போட்ட காசு எதுவுமே எடுக்க முடியாது பாத்துக்கங்க. அப்படி சொல்லாதீங்க அக்கா, என் வீட்டுக்காரருக்கு நல்லா சமைக்க வரும். அதுலயும் இந்த மீன் வறுவல்னா அவரு செய்யற மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. கண்டிப்பா ஜனங்க வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏழைங்க நாங்க 4 காசு சம்பாதிக்க தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அட, என்னோட கடைக்கு வரவே ஆளுங்க இல்ல. இதுல நீ வைக்கிற இந்த மீன் வறுவலை வாங்கி சாப்பிட யார் வருவாங்க? உங்க தைரியம் இருக்குல்ல, அது இன்னைக்கு சாயந்தரத்தோட அழிஞ்சு போக போகுது. எவனும் வரப்போறதில்ல, இந்த மீன் வறுவல் விற்க போறதும் இல்ல. வா ராஜம்மா, 2 பேருமே பைத்தியக்காரங்க. அப்படி சொல்லி சுப்பையா ராஜம்மா 2 பேரும் அவங்க கடைக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க சொன்னது கேட்டு கௌரி கண்ணுல கண்ணீர். ஏங்க, என்னங்க இது எப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு என்னமோ அவங்க சொல்றதை கேட்டா ரொம்ப பயமா இருக்குங்க. உண்மையிலேயே நாம தப்பு பண்றோமா? இந்த மழையில இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு தப்பாயிடுச்சா? யாரும் வரமாட்டாங்களா? நாம கடன் வாங்கி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோங்க. இது நடக்கலனா நம்ம நடுத்தெருவுக்கு தான் வரணும். கௌரி, நீ கவலைப்படாத. சுப்பையா மாதிரி ஆளுங்களாம் ஊர்ல பெரிய மனுஷங்க. என்ன வேணும்னாலும் பேசிட்டு போகட்டும். நாம இப்பதான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி குளிர் நேரத்துல அவர் கடையில இருக்கிற இனிப்பை யாருன்னா வாங்குவாங்களா? அது ஜில்லுன்னு இருக்காது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? குளிர்காலத்துல மனுஷங்களுக்கு சாதாரணமாவே சூடா எதனா சாப்பிடணும்னு ஆசை வர்றது சகஜம்தானே. ஏன்னா சூடா எதனா சாப்பிட்டா அப்போதைக்கு அவங்களுக்கு குளிரும் போயிடும். அதை நம்பிதான் நான் மீன் வறுவல் வியாபாரமே ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட உழைப்பு மேலையும் உன்னோட திறமை மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம நிச்சயமா ஜெயிக்க போறோம். நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரத்துல சந்தையில என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. நீ மீனை வறுத்து போடு. கௌரி பொறுமையா மசாலா தேய்ச்சி வச்ச அந்த மீனை நல்ல கொதிக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த மீன் எண்ணெயில பொரியும் போது நல்ல ஒரு மனம் அந்த காத்துல கலந்து ஊருக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் போச்சு. மழை கொஞ்சமா குறையும் போது அந்த ஊர் பெரிய மனுஷன் பத்ரையாவும் அவங்களுடைய மனைவியும் அந்த பக்கமா வந்தாங்க. அவங்க 2 பேரோட மூக்குக்கும் அந்த மீன் வறுவலோட வாசம் வந்துச்சு. அட அட அட, என்ன மனம், என்ன மனம், என்ன சீதா இது? நேத்து ராத்திரியிலிருந்து குளிர் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்ப காத்துல எங்கிருந்தோ நல்ல மீன் மனம் வருதே. இல்லாத பசிய கூட இந்த வாசம் கிளறி விடுதே. ஆனா இந்த வாசம் எங்கிருந்து வருது? ஆமாங்க, ஏன் நாக்குலயும் எச்சில் ஊறுது. இந்த குளிருக்கு ஏதாவது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஏங்க, அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே பழைய ஷெட் இருந்துச்சுல, அங்க ஏதோ வியாபாரம் செய்யறாங்க போல தெரியுது. அங்க இருந்துதான் இந்த மீன் வாசம் வருது போல. வாங்க வாங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ராமையா கடைக்கிட்ட போனாங்க. என்ன ராமையா, புதுசா ஏதோ கடை போட்டிருக்க போலயே. ஆனா உன் கடையில நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சாலும் அந்த வாசம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க அண்ணே வாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு முழுக்க மழை பெஞ்சு எல்லாருமே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதான் இந்த குளிருக்கு எதமா இருக்கும்னு காரத்தை கொஞ்சம் தூக்கலா போட்டு மீனை சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க. ஆஹா, ராமையா, உன் கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. இந்த மீன் அவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கு. மீனோட மசாலா எல்லாம் கலந்து அதை புட்டு சாப்பிடும்போது தொண்டையில எதமா இறங்குது. ரொம்ப நல்லா இருக்கு ராமையா. குளிர் காத்து வீசும்போது சுட சுட நீ செஞ்சு கொடுக்குற மீனை சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. சரியான நேரத்துல சரியான வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அம்மாடி கௌரி, 1 கிலோ மீன் வறுவலை கட்டி கொடுமா, வீட்டில் எல்லாருக்கும் வாங்கிட்டு போறேன். அப்படி பத்ரையா தம்பதிகள் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வாசத்தை பார்த்து ராமையோட கடையில கூட்டமா சேர்ந்தாங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள ராமையா கொண்டு வந்த மீன் எல்லாமே தீந்து போச்சு. வயல்ல வேலை செஞ்சு வந்த அந்த கிராமத்தை சேர்ந்த வீரையா, ராமு இவங்க எல்லாரும் கூட குளிருக்கு மீன் வறுவல் சாப்பிட அங்க வந்திருந்தாங்க. வீரையா குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அண்ணே, ராமையா அண்ணே, சீக்கிரமா மீன் வறுவலை சூடா கொடுண்ணே. இப்பதான் வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். காலையில இருந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சதால உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு 1/2 கிலோ வறுத்த மீனை கொடுண்ணே. ஆமாண்ணே, எனக்கும் கொடுங்க. காலையில இருந்து வேலை பார்த்ததுல உடம்பெல்லாம் குளிருது. காத்துல இந்த மீன் வாசத்தை பார்த்தப்போ உசிரே வந்த மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் கொடுங்கண்ணே. இந்தாங்க வீரையண்ண, ராமு அண்ணன், சூடா இருக்கு, நல்லா சூடா சாப்பிடுங்க. இதை இப்படி சாப்பிட்டீங்கன்னா குளிரே தெரியாது. கௌரி பாத்தியா, சுப்பையா அண்ணன் ஜனங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த குளிருக்கு நாம கொடுக்கற மீன் வறுவல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ராமையா கௌரி மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம மீன் வறுவலை சுட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இத பார்த்து பத்ரையா ராஜம்மா 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ராஜம்மா இது? என் கண்ணு பாக்குறதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு முன்னாடி இந்த சந்தைக்கு யாரும் வரலையே. ஆனா இப்ப எல்லாரும் கூட்டம் கூட்டமா வராங்களே. மழையில நனைஞ்சுக்கிட்டு சேத்துல நின்னுக்கிட்டு எல்லாரும் அவன் கொடுக்கற மீன் வறுவலை வாங்கி சாப்பிடுறாங்களே. உள்ளுக்குள்ள அந்த மீனை சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் ஈகோ குறுக்க வந்ததுல, ஆமாங்க, இவங்க எல்லாருக்கும் ஏதோ வியாதி போல. நம்ம எவ்வளவு நெய் இனிப்பெல்லாம் வச்சிருக்கோம், இத சாப்பிட யாரும் வரல. ஆனா அவங்க விக்கிற அந்த மீன் வறுவலை சாப்பிட கூட்ட கூட்டமா போறாங்க. இத பார்த்தா எனக்கு கோவமா இருக்குங்க. நாம இதுக்கு ஏதாவது செஞ்சேதான் ஆகணும் அப்படின்னு பத்ரமா சொன்ன உடனே சுப்பையா வேக வேகமா அவனுடைய கடைக்குள்ள போனான். அங்க இருந்து ஜிலேபிய தட்டுல போட்டு கொண்டு வந்தான். ஜிலேபி, லட்டு எல்லாத்தையுமே மழையில பிடிச்சுக்கிட்டு ஜனங்களை பார்த்து சத்தமா, ஜனங்களே, எல்லாரும் அங்கேயே இருக்காதீங்க, இங்க பாருங்க. நான் இந்த குளிருக்கு எதமா நல்ல ஜிலேபி, லட்டு எல்லாம் நெய் போட்டு சுட்டு இருக்கேன். ரொம்ப சுவையா இனிப்பா இருக்கும். எல்லாரும் வாங்க. இதுக்கு நீங்க காசு கூட கொடுக்க வேண்டாம், வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன் சுப்பையா, நீ இலவசமா கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த ஜிலேபியும் லட்டும் வேண்டாம். ஏன்னா இந்த குளிருக்கு சுட சுட மீன் வறுவலை சாப்பிடும்போது உசிரே வரா மாதிரி இருக்கு. ஆனா அந்த லட்டை சாப்பிட்டா இன்னும் எங்களுக்கு குளிர் தான் அதிகமாகும். ஆமாங்க சுப்பையாண்ண, நீங்க பணமே வேண்டான்னு சொன்னாலும் இந்த குளிருக்கு அந்த இனிப்பு விஷம்தான். இந்த குளிருக்கு எல்லாரும் சுட சுட சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மீன் வறுவல் இங்க இருக்கு, நாங்க இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். எல்லாரும் அப்படி சொன்னது கேட்டு அங்க இருக்கிறவங்க சிரிச்சாங்க. சுப்பையாவுக்கு அவமானமா இருந்துச்சு. ஜனங்களோட தேவைக்கு முன்னாடி விலை அதிகமான எந்த பொருளையும் இலவசமா கொடுத்தாலும் கூட அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி அவங்க 2 பேரும் கடைக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் மழை கொஞ்சமா குறைஞ்சாலும் கூட குளிர் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ராமையா கொண்டு வந்த மீனும் தீர்றதுக்கு ஆயிடுச்சு. ஆனா சுப்பையாவுக்கு ராஜம்மாவுக்கு கூட அந்த மீன் வறுவல் சாப்பிடணும் போல ஆசையாதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மீன் வறுவல் வாசம் எல்லார விடவும் அதிகமா அவங்க கடை பக்கம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏங்க, என்னால முடியலங்க, நாமளும் மனுஷங்க தானே, நமக்கும் தான் குளிருது.
இந்த குளிர்ல அந்த சுட சுட மீன் வறுவலோட வாசம் வந்துச்சுன்னா அதை சாப்பிடாம கூட இருக்க முடியுமா? நீங்க கோவத்தை எல்லாம் விட்டு வந்தீங்கன்னா நாமளும் போய் அந்த மீன் வறுவலை வாங்கி சாப்பிடலாங்க. குளிருக்கு மீன் வறுவல் சாப்பிட்டா ரொம்ப இதமா இருக்குங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என் நிலைமையும் அதுதான். காலையில் அவனை கிண்டல் பண்ணி போட்டேன். உன் கடைக்கு யார் வருவாங்கன்னு கேட்டேன். ஆனால் இப்போ வரவங்க எல்லாரும் அந்த கடைக்கு தான் போகிறாங்க. ஜனங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு அவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான். அப்படி சுப்பையா ராஜம்மா 2 பேரும் ஒரே முடிவா எடுத்து மீன் வறுவலை வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி நேரா ராமையாவோட கடைக்கிட்ட வந்துட்டாங்க. ராமையா, என்னை மன்னிச்சிடு. காலையில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன்ல. உன்னோட வியாபாரத்தை மட்டம் தட்டி வேற பேசிட்டேன். ஜனங்க சொல்றது உண்மைதான். இந்த குளிரில் எங்களாலேயே எங்கள் இனிப்பை சாப்பிட முடியலை. சுட சுட கொஞ்சம் மீன் வறுவலை எங்களுக்கும் கொடு, நாங்களும் சாப்பிட்றோம். அண்ணே, நீங்கள் பெரிய மனுஷன். நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? அதாவதுண்ணே, மழை காலத்தில் எல்லாருக்கும் சூடாக சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருக்கும். அதை தெரிஞ்சு தான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன். இந்தாங்க அண்ணே, மீன் வறுவல் சூடாக இருக்கு. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன மன்னிச்சிடு கௌரி. ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அது புரிஞ்சுக்காம நாங்க கிண்டல் பண்ணிட்டோம். ஜனங்களுக்கு எப்போ என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்யறவன் தான் உண்மையான வியாபாரின்னு பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. ஐயோ, எதுக்குக்கா மன்னிப்பெல்லாம்? நீங்க பசியோட வந்திருக்கீங்க. இந்தாங்க, சூடா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. சுப்பையா ராஜம்மா 2 பேரும் சூடா மீன் வறுவலை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. அந்த குளிரில் உண்மையிலேயே அந்த மீன் வறுவல் சாப்பிடும்போது உடம்புக்கும் மனசுக்கும் இதமா தான் இருந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா அத சொன்னாங்க. அப்பதான் அந்த பக்கமா மறுபடியும் வந்த பத்ரையா ராமையா சுப்பையா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, பாத்தியா சுப்பையா, உண்மையான வியாபாரிக்கு அழகு விலை அதிகமான பொருளை விற்கிறது இல்லை. எந்த காலத்தில் எந்த பொருள் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணும்போது வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இந்த காலத்தில் நீ இனிப்பு பொருளை விற்கலான்னு பார்த்த. ஆனால் ராமையா ஜனங்களுக்கு தேவைப்படுற சூடான பொருளை விற்கிறான். அதான் ராமையாவோட வியாபாரம் நடக்குது, உன்னோட வியாபாரம் நடக்கலை. ஆமாங்க அண்ணே, இன்னைக்கு ராமையா எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். எந்த ஒரு வியாபாரத்தையும் நாம் மட்டமாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மனுஷனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ராமையா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளையிலிருந்து இந்த சந்தையில் உன்னோட கடை பக்கத்துலேயே என் கடை. 2 பேரும் ஒன்றாவே வியாபாரம் செய்யலாம். வெயில் காலத்தில் எனக்கு வியாபாரம், மழை காலத்தில் உனக்கு வியாபாரம். நிச்சயமா சுப்பையா அண்ணன், ஒற்றுமையாக இருக்கிறது தானே அழகு. நாம் ஒற்றுமையாக இருப்போம். ஏங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா மீன் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம கடையில மீன் வறுவல் சாப்பிட கூட்டம் அதிகமாகுது. அப்படி அந்த நாள் ராமைய தம்பதிகளுக்கு வியாபாரத்து மூலமா லாபம் மட்டும் கிடைக்கல, ஊர்ல ஜனங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு கௌரவமும் கிடைச்சது. சுப்பையா ராஜம்மா மனசுக்குள்ளே இருந்த கர்வமும் அகங்காரமும் தீந்து போச்சு. அன்னையிலிருந்து கிருஷ்ணபுரம் சந்தையில ராமையாவோட மீன் வறுவல் கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகி நல்ல வியாபாரம் நடந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, ஜனங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏத்தாப்புல வியாபாரம் செய்யறவன் தான் உண்மையான வியாபாரி, தெளிவான வியாபாரி. அவன் வியாபாரத்தை பார்த்து கிண்டல் பண்றதை விட்டுட்டு அவன மாதிரி வியாபாரம் செய்ய நம்ம கத்துக்கணும். காலையில 8 மணி இருக்கும். அது கோட்டையோட வீடு. கோட்டையா தலையில ஒரு மூட்டையும் கையில ஒரு மூட்டையையும் பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா அவன் வீட்டு சமையலறைக்குள்ள போனான். அந்த மூட்டையில இருக்கிற மண்ணை சமையலறைக்குள்ள அப்படியே கொட்டினான். அத பார்த்து சீதா ஆச்சரியமா, என்னங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில இருக்கிற மண் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டிருக்கீங்க. நீங்க மூட்டையை தூக்கிக்கிட்டு வரத பார்த்தா அதுல அரிசியோ இல்ல நெல்லோ இருக்கோன்னு நினைச்சேன். இப்படி மண் இருக்கு, மண்ணிங்க கொட்டா நான் எங்கங்க சமைக்கிறது? அடியே பைத்தியக்காரி, எனக்கா மூளை வேலை செய்யலன்னு சொல்ற? என் மூளைலாம் வேற லெவல்ல வேலை செய்யும். நம்ம தோட்டத்துல காய்கறியை விளைய வச்சா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திருடிக்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சு காய்கறி வீணா போகுது. அதனால தான் நம்ம காய்கறி தோட்டத்தை சமையல் அறையிலேயே வைக்க போறேன். பாதுகாப்புக்கு பாதுகாப்பும் ஆச்சு, குளிர்ச்சியும் கிடைக்கும். ஐயோ கடவுளே, சமையலறையில காய்கறி தோட்டமா? இந்த மாதிரி கூட எங்கேயாவது நான் கேள்விப்பட்டிருக்கேனா? இங்க செடியை வளர்த்தா அதுல போடுற உரம் சாணியோட நாத்தம் அடிக்குமேங்க. இங்க நிக்க கூட இடம் இல்லாம இப்படி சமையலறை முழுக்க நீங்க மண்ணை கொட்டி வச்சுட்டா நான் எங்க சமைக்கிறது? ஐயோ சீதா, அடுப்பு தானே, ஒரு மூலையில வச்சு அடுப்பை ஏத்திக்கோ. இந்த பக்கம் பச்சை மிளகா, அந்த பக்கம் தக்காளி, இந்த பக்கம் கத்திரிக்கான்னு எல்லாம் இருக்கும். தினமும் வந்த உடனே உனக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை அழகா பறிச்சு அப்படியே சமைச்சிக்கலாம். இன்னும் ஒரு 10 நாளைக்கு மட்டும் அமைதியா இரு.
அப்புறம் பாரேன் செடியில பூ பூத்து காய் காய்ச்சி எவ்வளோ அழகா இருக்க போகுதுன்னு. இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணா வீடு நரகம் ஆயிடும். அந்த மண்ணுல இருந்து ஏற்கனவே 2 மண்புழு பாருங்க நகர்ந்து அந்த அடுப்பு கிட்ட வந்துகிட்டு இருக்கிறத. என் தம்பி ராமையாவும் அவன் பொண்டாட்டி காந்தம்மாவும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தல. அவங்க இது எல்லாத்தையும் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அவங்க வந்தா வரட்டும் விடு. என் தோட்டத்துல இருந்து வீசுற காத்த சுவாசிச்சுட்டு போகட்டும். ஆனா என் தோட்டத்தை எதனா குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி சரி, போய் சமையல் வேலைய பாரு. அன்னைக்கு மதிய நேரம் ராமையா காந்தம்மா 2 பெரிய பையங்களை எடுத்துக்கிட்டு கோட்டையோட வீட்டுக்கு வந்தாங்க. 2 நாள் அக்கா வீட்டுல தங்கிட்டு நல்லா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் ராமையா நினைச்சுக்கிட்டு இருந்தான். மாமா, நான் வந்திருக்கேன். என்னக்கா, அடுப்பாங்கரையில இருந்து சாணி நாத்தம் வீசுது. மாடுங்களை உள்ள கட்டி போட்டிருக்கீங்களா என்ன? ஆமா, நீ வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணு சாம்பிராணி மனம் வரணும், இல்ல சமையல் மனம் வரணும். இது என்ன சாணி மனம் வருது? ஆமா, காலையில தான் வீட்டுக்கு சாணி முழுவுனீங்களா என்ன? என்னன்னு சொல்ற காந்தம்மா, உங்க அண்ணனுக்கு தான் பைத்தியம் முத்தி போச்சே. நீங்க 2 பேரும் சமையலறைக்குள்ள வந்து பாருங்க, அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோ ராமையா காந்தம்மா 2 பேரும் சமையலறைக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்க கோட்டையா மண்ணு போட்டு செடி நட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து ஆச்சரியமா, அட கடவுளே, என்ன மாமா, இது அடுப்பாங்கரையா இல்ல வயலா? வயல்லையும் தோட்டத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரே காய்கறி செடியா இருக்கு. என்ன மாமா இதெல்லாம்? ராமையா, என்னோட யோசனை என்னன்னு உனக்கு சரியா புரியல. வெளியில காய்கறி செடிய வளர்த்தா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க திருடிக்கிட்டு போறாங்க. அதனால தான் இப்படி அடுப்பாங்கரைக்குள்ள வளர்க்குறேன். ஆனா நீங்க செடிங்களை வளர்க்குறீங்களோ கொடிங்களை வளர்க்குறீங்களோ, ஆனா மண்ணுக்குள்ள இருந்து மண்புழு தவளையெல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அதை தான் வளர்ப்பீங்க போல தெரியுது. அண்ணி, என்னால இங்க நிக்க முடியல அண்ணி. நாத்தம் குடல பெரட்டுது. பேசாம நான் வெளியில போயிடுறேன். எல்லாம் என் தலையெழுத்து. இந்த செடிங்களுக்கு ஏதாவது ஆனா உங்க அண்ணன் வேற என்ன உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாரு. இங்க இருக்கிற செடிங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டே நான் இங்க உட்காந்து சமைக்கணுமாமா. மாமா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு மாமா. 2 ரூபாய கொடுத்தா சந்தையில அருமையான காய்கறி கிடைக்கும். அதுக்கு போய் எதுக்கு இப்படி அடுப்பாங்கரைய தோட்டமா மாத்தி இருக்கீங்க? சாரி, இன்னைக்கு மதியத்துக்கு என்ன சமைக்க போறீங்க? ஏற்கனவே ரொம்ப பசி எடுக்குது. ஏற்கனவே சமைச்சிட்டேன் ராமையா. என் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காவை போட்டு பொரியலும் குழம்பும் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படி போய் உக்காருங்க, உடனே கொண்டு வந்து கொடுக்கறேன். ராமையாவும் காந்தம்மாவும் ஹாலுக்கு வந்து பாய் போட்டு உக்காந்துருந்தாங்க. அப்போ கோட்டையா அவங்க 2 பேருக்கும் இலையில சாப்பாடு பரிமாறினா. அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய தவளை வந்து ராமையாவோட இலைக்கிட்ட உக்காந்துச்சு. ராமையா அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ கடவுளே, என்னக்கா இது? நான் சாப்பிடுற தட்டு பக்கத்துல தவளை வந்து உக்காந்துருக்கு. நிம்மதியா சாப்பிட கூட முடியாதா? இன்னும் என்னெல்லாம் உள்ள இருந்து வருமோ? என்னங்க, இங்க பாத்தீங்களா என்னோட தட்டுல என்ன இருக்குன்னு? மண்புழு. இந்த மண்புழு இருக்கும்போது இதை என்னால எப்படிங்க சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம். நான் பட்னியா இருந்தாலும் இருப்பேன், ஆனா மண்புழு இருக்கிற இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். அட என்னங்க ஐயா, நீங்க 2 பேரும் இப்படியெல்லாம் மாறிட்டீங்க. மண்ணுன்னு இருந்தா அதுல தவளையும் மண்புழுவும் இருக்கிறது சகஜம்தானே. அதுதானே இயற்கையோட நீதி. இதுக்கு போய் அந்த மண்புழுவையும் தவளையும் தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. இங்க பாரு மாமா, என்னதான் நாத்தம் அடிச்சாலும் புழு பூச்சி இருந்தாலும் நீ சாப்பிடலாம், எங்களால சாப்பிட முடியாது. ஏற்கனவே வீடெல்லாம் சாணி நாத்தம், இதுல எனக்கு குடலை புரட்டுது. என்ன மன்னிச்சிடுற தம்பி. உன் மாமாவோட முட்டாள்தனத்தினால உனக்கு நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு கூட என்னால போட முடியல. இன்னைக்கு ராத்திரிக்கு நான் வேற ஏதாவது பண்றேன். சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஊரோட தலைவரான ரங்கையாவும் அவருடைய மனைவி சுசீலாவும் அந்த பக்கமா வந்தாங்க. மழையில ஒதுங்கிறதுக்காக அவங்க கோட்டையோட வீட்டுக்கு வந்து கதவு திறந்து உள்ள போனாங்க. கோட்டையா, வெளியில மழை அதிகமா பெய்யுது. வீடு வரைக்கும் போக முடியல, அதான் தங்கிட்டு போலான்னு வந்தோம். அடடே காந்தம்மா, ராமையா, எப்ப வந்தீங்க? என்ன சீதா, உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது காவா ஓடுதா என்ன? உள்ள வந்த உடனே ஒரே காவா நாத்தம் அடிக்குது. என்ன நாத்தம் இது? அட, அது காவா நாத்தம் இல்லைங்க. எங்க மாமா வீட்டுக்குள்ளேயே தோட்டத்தை வளர்க்குறாரு. அடுப்பாங்கரைக்கு போய் பாருங்க, அப்ப உங்களுக்கு விஷயம் புரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க காய்கறியை திருடுறாங்கன்னு சமையலறைய தோட்டமா மாத்தி இருக்காரு. என்னது, சமையலறையில காய்கறி தோட்டமா? ரங்கையா வேக வேகமா சமையலறைக்குள்ள போய் பார்த்தா சமையலறை முழுக்க ஒரே தோட்டம் மாதிரி இருந்துச்சு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, கோட்டையா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மூளையே மூளைதான். வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய காய்கறி தோட்டத்தை வளர்த்துருக்கியே,
சரி சரி, இங்க எப்படி நீங்க சமைச்சு சாப்பிட்றீங்க? கஷ்டமா இல்லையா? என்ன பண்ண சொல்றீங்க ரங்கையான்னு? வெளியில காய்கறி தோட்டத்தை வச்சா எவனாவது திருடிக்கிட்டு போயிடுறான். அதான் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா தோட்டத்தை வளர்க்குறேன். மண்ணுன்னு இருந்தா பூச்சி புழுலாம் வரதானே செய்யும். அதை கூட என் மச்சானால தாங்கிக்க முடியல. அவன் என்னன்னா பயந்து சாப்பிடல. என்ன கோட்டையா இது? வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வியாதியை கொண்டு வந்து விட்டுறலான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள மண்ணு சாணி இருந்துச்சுன்னா அப்புறம் வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் வியாதி தான் வந்து சேரும். டே ராமையா, உன் மாமா இப்படியெல்லாம் வார்த்தையால சொன்னா கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கணும். என்கிட்டயே இதுக்கான மொத்த திட்டமும் இருக்கு. அவன் கையாலேயே இந்த தோட்டத்தை நான் எடுக்க வைக்கிறேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அது போதும். ராமையாவும் காந்தம்மாவும் சந்தோஷமா தலையசைச்சாங்க. அப்போ திடீர்னு ரங்கையா குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கோட்டையா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வேணும்னா சமையல் அறையில தோட்டத்தை வளர்த்து உன் உசர பணையம் வைக்கலாம். ஆனா எனக்கு இங்க நிக்க பயமா இருக்குப்பா. பயமா? எதுக்குன்னு? கத்திரிக்காய் செடியை கூட பார்த்துட்டு யாருன்னா பயப்படுவாங்களா என்ன? பயப்படுறது கத்திரிக்காய் செடியை பார்த்து இல்ல, காட்டு பேய பார்த்து. உனக்கு தெரியுமா, இயற்கைக்கு மாறா வீட்டுக்குள்ளெல்லாம் செடியை வச்சா அது அந்த காட்டு பேய்க்கு சுத்தமா பிடிக்காது. காட்டு பேயா? என்னங்க அது? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமா? வருமா? அது ராத்திரி நேரம் நிச்சயமா வரும். வீட்டில் இருக்கிற செடியோட வேருங்கெல்லாம் பெருசாகி பாம்பா மாறி வீட்டில் இருக்கிறவங்களோட கழுத்தை சுத்தி அவங்கள நெரிச்சு பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த வேரு அவங்கள மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போய் சாப்பிட்டுடுமா. பக்கத்து ஊர்ல இந்த மாதிரி தான் ஒருத்தன் வீட்டுக்குள்ள செடி வளர்த்தான். அவனுக்கும் இதே நிலைமை தானே வந்துச்சு. ஐயோ, வேறு கழுத்தை பிடிக்குமா? அக்கா, நான் இங்க படுக்கல. நான் போய் திண்ணையில படுத்துக்கிறேன். நீங்களே இங்க படுத்துக்கோங்க. ஆமாங்க, இந்த மண்புழும் கூட ராத்திரியா பெரிய பாம்பா மாறி நம்மள கொத்தினாலும் கொத்தும் போல. எனக்கு பயமா இருக்குங்க. பேசாம நான் போயிடுறேன். இத கேட்டதுமே கோட்டையாவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. எங்க செடியோட வேருங்க எல்லாம் பாம்பா மாறி அவன் கழுத்தை சுத்திக்குமோன்னு அவன் ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான். ஏங்க ரங்கையா, உண்மையிலேயே வேரெல்லாம் பெருசாகுமா? என் கழுத்தை வந்து சுத்திக்கிட்டு மண்ணுக்குழியா இழுத்துக்கிட்டு போகும். ஆமா, இதுக்கு வேற எதுவும் தீர்வு இல்லையா? இதுக்கு தீர்வு இல்லையேப்பா, என்ன செய்ய சொல்ற? இன்னைக்கு ராத்திரி நிச்சயமா அந்த பேய் வரும். உன் காலை வேறால சுத்திக்கிட்டு அந்த பேய் உன்னை நிச்சயமா இழுத்துக்கிட்டு போகும். என்னமோ நீயே பாத்துக்கோ. ராத்திரி 12 மணி இருக்கும். சமையல் அறையில ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ராமையா காந்தம்மா 2 பேரும் வெளியில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள கோட்டையா சீதா 2 பேருமே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கோட்டையாவுக்கு மட்டும் சொட்டு தூக்கம் வரவே இல்ல. சீதா, ஒருவேளை அந்த காட்டு பேய் வந்து என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? நான் போய் செடிங்கள்ல வேறு பெருசாகுதான்னு பார்த்துட்டு வரவா? ஏங்க இப்படி பண்றீங்க? சரி, போய் பார்த்துட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. அப்போ கோட்டையா கையில ஒரு சின்ன விளக்க பிடிச்சுக்கிட்டு சமையலறைக்குள்ள மெதுவா போனா. சமையலறையில இருக்கிற வேரெல்லாம் பாம்பா மாறிச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரியா அதே நேரம் ரங்கையா வீட்டுக்கு வெளியில நின்னு பேய் மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சாரு. நான் தான் காட்டு பேய் வந்திருக்கேன். என்னுடைய காட்டை நீ வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறியா? இப்பவே உன் கழுத்தை நெரிச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. மாமா, மாமா, கேக்குதா? அந்த காட்டு பேய் கத்திக்கிட்டு இருக்கு மாமா. அந்த செடியெல்லாம் கொண்டு போய் வெளியில போட்டுடுங்களேன். டே ராமையா, என்ன காப்பாத்துடா. இந்த வேரு என் காலை சுத்திக்குச்சு. என்ன பூமிக்குள்ள இழுக்க போகுது. வந்து என்ன காப்பாத்து. ஐயையோ அண்ணா, அந்த காட்டு பேய் உங்க கழுத்தை நெரிச்சிட போகுது. சீக்கிரமா அந்த செடி எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருங்க. இல்ல அப்புறம் உங்க உசுருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ காட்டு பேயே, என்ன விட்டுடு. ஏதோ சுயநலத்தினால தெரியாம எல்லா செடியும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். என்னை எதுவும் செஞ்சிடாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுடு. அப்படி கோட்டையா நடுராத்திரி நேரத்துல வீட்டுல இருக்கிற மண்ணு செடி இது எல்லாத்தையுமே மூட்டையில போட்டு அத வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டுட்டான். பாவம், அடுத்த நாள் காலையில கோட்டையோட நிலைமைய பார்க்கணும். சமையலறை சுத்தமா தான் இருந்துச்சு. ஆனா கோட்டையாதான் உடம்பெல்லாம் ஒரு மண்ணும் சேருமா தான் இருந்துச்சு. அப்பதான் ரங்கையா சுசீலாம்மா அங்க வந்தாங்க. ரங்கையா கோட்டையாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன கோட்டையா, உடம்பெல்லாம் சேரு சேரா இருக்கு. ராத்திரி அந்த காட்டு பேய் உன் வீட்டுக்கு வந்திருக்கும் போலயே.
என்னாச்சு? அந்த செடி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டியா? ரங்கையா அண்ணன், என்னை கிண்டல் பண்ணாதீங்க அண்ணன். ராத்திரி அந்த செடியோட வேரெல்லாம் என் காலை சுத்திக்கிட்டு பூமிக்குள்ள இழுத்துட்டு போக பார்த்துச்சு. நல்ல வேலை, நான் எப்படியோ தப்பிச்சு எல்லா செடியும் வெளியில கொண்டு போய் பிச்சு போட்டுட்டேன். ஐயோ மாமா, அது காட்டு பேய் இல்ல மாமா, நானும் ரங்கையாவும் சேர்ந்து போட்ட நாடகம் அது. உங்க காலில் சுத்தினது செடியோட வேறு கிடையாது, அது ஈரமான கயிறு. இத கேட்டதும் கோட்டையாவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. காட்டு பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்ண வேலைக்கு எனக்கு பாடம் கத்து கொடுக்கதான் ரங்கையாவும் ராமையாவும் சேர்ந்து பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிச்சு நின்னான். ஏங்க, உங்க கஞ்ச புத்தியால சமையல் அறைக்குள்ள செடி நட்டு வளர்த்தீங்க. வீட்டுக்கு வந்த சொந்த பந்தத்துக்கு நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாம போச்சு. இப்ப பாத்தீங்களா எல்லாருக்கு முன்னாடி எப்படி அவமானப்பட்டு நிக்கிறீங்கன்னு. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இந்த கஞ்ச புத்திய விட்டுடுங்க நீங்க. என்ன மன்னிச்சிடு சீதா, நான் வேணும்னு செய்யல, சுயநலத்தோட தான் எல்லாம் செஞ்சேன். ஆனா அதுக்கான பாடத்தை இவங்க எல்லாரும் எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க. நேத்து அந்த கயிறு என் காலில் பட்ட உடனே உசிரே போற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இனிமே நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். மாமா, வெளியில நீங்க காய்கறி செடியை வச்சு 4 பேர் பறிச்சுக்கிட்டு போனா ஒன்றும் பெருசா நஷ்டமாகாது. ஆனா அதுக்காக சமையல் அறையில இப்படி காய்கறி செடியை வளர்த்தா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். ரங்கையான உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பாரு கோட்டையா, 10 பேருக்கு ஒரு சமையல் பொருளை கொடுக்கறது தப்பு இல்ல. அதால உனக்கு புண்ணியம்தான் வந்து சேரும். எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம் சொல்லு? அவ்வளோ கஞ்சத்தனப்பட்டு என்ன பண்ண போற? இனிமேலாவது சுயநலமா யோசிக்காம எல்லாருக்காகவும் யோசியேன். நீங்க சொல்றதும் உண்மைதான் ரங்கையாண்ண. இப்படி பயந்து காய்கறியை விளைய வச்சு சாப்பிடும்போது அந்த காய்கறி கூட சுவையா இருக்காது. அதுவே எல்லாருக்கும் பங்கு போட்டு நம்மளும் சாப்பிட்டா நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் சாப்பிடலாம். இனிமே இந்த கஞ்சத்தனத்தை நான் எப்பவும் யாருக்கும் காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா வீட்டுக்குள்ள போய் காய்கறி எல்லாத்தையும் போட்டு சமைச்சு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நேத்து ராத்திரி நடந்ததை நினைச்சு எல்லாரும் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோட்டையாவும் வேற வழி இல்லாம அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. சுயநலத்தோட கஞ்சத்தனத்தோட மத்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இயற்கைக்கு மாறா நடந்துக்கிட்டா அப்புறம் தேவையில்லாத கஷ்டம்தான் வாழ்க்கைக்கு வரும். அதுக்கு இருக்கிறத 4 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டா நாம வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம்.